திருச்சிற்றம்பலம். வாழ்க்கையில எல்லாத்தோட குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கணும். அதே போல அந்த துன்பம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது, மனசு நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா எல்லாருமே பார்ப்போம். மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், அதே போல துன்பம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், மனிதனுக்கு அதிகமா தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா மனசுல நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த நிம்மதியை நோக்கி தான் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம் சொல்ல போனா. ஏன்னா பணம் இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, எப்படா எங்கேயாச்சும் போய் தனியா உட்காந்துக்கும் அப்படிங்கிறவங்க இங்க நிறைய பேர் இருப்பாங்க. சில பேருக்கு பணம் இருக்கிறது இல்லை, வசதி இருக்கிறது இல்லை, ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன சந்தோஷமா இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன நிம்மதி இருந்திருக்கும் அந்த இடத்துல. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த நிம்மதியை எங்க போய் தேடுறது, எவ்வளவு கிலோல வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் அவரவர் மனம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். நிம்மதி உடனே கிடைத்து விடுமா அப்படின்னு கேட்டா, மனசு அமைதி அடையும் போது, பற்று இல்லாம இருக்கும் போது கண்டிப்பா அந்த நிம்மதிங்கிறது மனசுல உண்டாகும். தெளிவா தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல ஓடுற மாதிரி எல்லாம் ஓடுறதில்லை. வாழ்க்கையில கொஞ்சம் நிதானமா ஓடணும்பாங்க. ஒரு 5000 10,000 மீட்டர்லாம் ஓடுறதா இருந்ததுன்னா, இல்லைன்னா அந்த இலக்கை போய் அடைய முடியாதும்பாங்க. நம்ம அந்த அளவுக்கெல்லாம் ஓடுறதெல்லாம் இல்லை, மெதுவாலாம். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல விட்டா எப்படி ஓடுவோமோ அந்த மாதிரி வாழ்க்கையில ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா எதை நோக்கி ஓடுறோம்னு தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுதான் பெரிய பிரச்சனையே. ஏன்னா நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதெல்லாம் என்னன்னா, வாழ்க்கையில செட்டில் ஆகணும் அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப எளிமையா பயன்படுத்துறாங்க. அந்த வாழ்க்கையில செட்டில் ஆகணும் அப்படின்னா என்னன்னா, மாசம் ஒரு 6 இலக்க சம்பளத்துக்கு போயிடுச்சு. இப்ப முன்னாடி 5 இலக்க சம்பளம் ரொம்ப பெருசா பேசப்பட்ட காலம். 6 இலக்க சம்பளம் அப்படிங்கறத நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். என்னதான் ஓடுனாலும் வருகின்ற நோயை தடுக்க முடியறதில்லை, மன உளைச்சலை தடுக்க முடியறதில்லை, குடும்பத்துல ஒரு சமநிலையை பேண முடிவதில்லை. இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளிலும் நம்ம மாட்டிட்டு முழிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் நாம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப சம்பாதிக்கவே கூடாதா, சம்பாதிக்கிறது தப்பா? அப்படி யாருமே சொல்லலை. சம்பாதிக்கணும். ஏன்னா வாழ்வதற்கு இன்றைய காலகட்டத்துல பணம் தேவை. ஆனா பணம் மட்டுமே தேவையா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சவங்களும் நிம்மதி இல்லாம சுத்திக்கிட்டு இருப்பான். அந்த நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்டதான் இருக்கு. அதை எப்படி தேடுறது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். இப்ப பொதுவா ஒரு விஷயத்தை எடுத்துக்கங்க. நிம்மதியை தாண்டி நம்மை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது கிடைக்கின்ற அந்த ஆத்ம திருப்தி அப்படிங்கிறது சொல்லி மாளாதது. ஏன்னா நம்ம தேடுறோம், நிறைய தேடுறோம். பொருள் தேட ஆரம்பிச்சிடறோம், புகழை தேட ஆரம்பிச்சிடறோம். ஆனா நிம்மதி யாரும் தேடுறதில்லை. நிம்மதியை தேடி போறவங்களுக்கு நிம்மதி கிடைப்பதில்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். பொருள் தேடல் உள்ளவர்களுக்கு பொருள் கிடைச்சிடுது, புகழ் தேடுறவங்களுக்கு புகழும் கிடைச்சது. ஏன்னா அதுக்கான வழி கிடைச்சிடும். ஆனா நிம்மதியை தேடுறவங்களுக்கு நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது. ஏன்? நம்ம வெளியே தேடிக்கிட்டு இருக்கோம். அதான் பிரச்சனை. ஒரு மலை பிரதேசத்துக்கு போனா நிம்மதி கிடைக்குமா? என் நண்பனோட பேசினா நிம்மதி கிடைக்குமா? என்னோட மனைவியோட பேசினா நிம்மதி கிடைக்குமா? அம்மா அப்பாட்ட பேசினா நிம்மதி கிடைக்குமா? இவங்க கிட்ட எல்லாம் பேசி எப்படி நிம்மதி கிடைக்கும்? நிம்மதியை வெளியெல்லாம் தேடக்கூடாது. அந்த நிம்மதி வேணும்னா உங்களுக்குள்ளதான் தேடணும். ஏன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, பொருள் தேடினால் கிடைச்சிரும், புகழ் தேடினால் கிடைச்சிரும், நிம்மதி தேடினா கிடைக்காது. ஏன்? அது வெளியே கிடைக்கிற பொருள் இல்லை, மற்றதெல்லாம் வெளியே கிடைக்கிறது. நிம்மதி மட்டும் உள்ளே கிடைப்பது. உள்ளே தேட வேண்டும். உள்ளே என்னத்தை தேடணும்? முதல்ல இந்த ஆத்மாக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தேடணும். இந்த ஆத்மா எதற்கு வந்ததுன்னு தேடணும். இப்ப உதாரணத்துக்கு அடியேன்னு சொல்றது, இந்த ஆத்மா இந்த உலகத்துக்கு வந்தது சம்பாதிச்சு பசியால வாடுற 10 பேத்துக்கு சாப்பாடு போடணும்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. போன ஜென்மா நம்மளுக்கு ஒரு மாதிரி அந்த எண்ணம் இருந்திருந்து இந்த பிறவி எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த முதல் பணியை நம்ம செஞ்சிடறோம், நல்லா சம்பாதிக்கிறோம். ஆனா அதை நம்மளே செலவு பண்றோம். இன்னும் தேவையில்லாத கேளிக்கைகள்லாம் செலவு பண்றோம். நிறைய சம்பாதிச்சு வீடு மாளிகை எல்லாம் கட்டுறோம். ஆனா அந்த ஆத்மாவோட தேடல் என்னன்னா 10 பேர்த்தோட பசியாத்தணுங்கிறது அதனுடைய தேடுதல். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம்? கண்ணா பின்னான்னு பழங்க சேர்த்து பேர் புகழ் எல்லாம் வந்தாலும் ஏதோ ஒண்ணு குறையுதேங்கும் போதுதான் நிம்மதி இழந்து போன தன்மை அந்த இடத்துல தெரியவும். அப்ப அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, ஆழ் மனசுல போய் தேடும் பொழுது, சித்தத்தில் பதிவான சில விஷயங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும்போது
என்னோட உண்மையான தேடுதல், என்ன உண்மையான நோக்கம் என்னன்னா 10 பேர்த்தோட பசியாக்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யும் போது அந்த இடத்துல நிம்மதி பிறக்கும். அதை செய்யும் போது அந்த நிம்மதி பிறக்கும். ஒரு சில பேருக்கு கோயிலை கட்டணும் அப்படிங்கிறது நோக்கமா இருந்திருக்கும். கோவிலை கட்டுறது, சத்திரம் கட்டுறது, அன்னதான சத்திரம் செய்யறது, இல்ல இலவச மருத்துவமனை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாம் போன ஜென்மால ஒருவேளை நினைச்சிட்டு வந்திருப்பாங்க. இன்றைக்கு அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பணமும் இருக்கும். ஆனா அந்த ஒரு காரியத்தை யார் நினைவுபடுத்த முடியும்? யாரும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில நமக்குள்ள நம்ம தேடும் பொழுதுதான் நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்தவங்கிறது சித்தத்தில் இருந்த பதிவுகள் வெளிப்படும் பொழுது அதை நாம் செய்து பிடிக்கும் போது நிம்மதி கிடைக்கும். சில பேர் தியானத்துல உட்கார்ந்துட்டு நிம்மதி கிடைக்கலமாங்க. காரணம், நீ வந்த நோக்கமே என்ன நிறைவேறல. தியானம் மனதை அமைதிப்படுத்தும், ஆனா உன்னை எப்படி நிம்மதியா இருக்க விடும்? ஏன் அந்த நிம்மதி கெட்டு போகுது? நீ என்ன நோக்கத்திற்காக வந்தாயோ அந்த நோக்கத்தை இன்னும் நீ முடிக்கவில்லை அப்படிங்கறதுனாலதான் அந்த நிம்மதி நம்மிடம் இருப்பதில்லை. அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்றாத வரை மீண்டும் மீண்டும் பிறந்துதான் ஆகணும். மீண்டும் மீண்டும் பிறந்ததாகும். ஏன்னா அது ஆத்மாவோட ஏக்கம். இதை இன்னாருக்கு செய்ய வேண்டும் என்பது ஆத்மாவுடைய ஏக்கம். அதை நம்ம சரிவர செய்யல அப்படின்னா, அந்த நோக்கம் நிறைவேறவில்லை என்றால் இந்த ஜென்மாவை எடுத்தும் வீணானதாயிடும். அப்ப என்ன ஆகும்? மீண்டும் மீண்டும் பிறப்பு எடுக்கும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வரையில. அதற்காக தான் சொல்றது, இந்த நிம்மதி அப்படிங்கிறது உள்ள இருக்கு, தேடு அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. காரணம் என்னன்னா, நீ எதுக்கு பிறந்தேன்னு நோக்கத்தை தெரிஞ்சுக்கோ, அதை நிறைவேற்றி உனக்கு நிம்மதி அதுவாக தேடி வரும். ஏன்னா அதை செஞ்சுட்டா ஒரு ஓய்வு கிடைக்கும். இயல்பான வாழ்க்கையில எடுத்துக்குங்க. காலையில வேலைக்கு போறீங்க, உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்படுது. அந்த வேலையை சாயந்தரம் முடிச்சுட்டு வந்துட்டோம்னா ஒரு நிம்மதி இருக்கும். இல்லைன்னா வீட்டுல ஒரு பதட்டத்தோடயே இருக்கும். நம்ம இன்னும் முடிக்கலையே, அடுத்த நாளைக்கு போனா என்ன சொல்லுவாங்களோ அந்த பதட்டம் அடுத்த நாள் முடிகிற வரலும் இருக்கும். அதேதான் இந்த நிம்மதி அப்படிங்கிறது. ஆத்மா ஒரு வேலையை எடுத்துட்டு வந்திருக்கு, அதை செஞ்சு முடிச்சிருச்சுன்னா நிம்மதியா இருக்கும். செய்யலைன்னா பதட்டத்திலேயே இருக்கும். என்ன ஏதுனே தெரியாத பதட்டம். ஏன்னா வேலையை கூட சொல்றதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓ நோக்கத்தை சொல்றதுக்கு வேற ஒருத்தர் வர முடியாது. ஓ நோக்கத்தை உனக்கு சொல்லணும்னா உள்ள இருக்கின்ற அந்த பரம்பொருள் மட்டும்தான் உனக்கு சொல்ல முடியும். மற்ற யாராலும் அந்த நோக்கத்தை அறிவிட்டு போற முடியாது. அப்ப அதை தேடிதான் நம்ம போகணுமே தவிர அதை விடுத்து நான் நிம்மதியா இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க தியானத்துக்கு போனாலும் சரி, தவத்துக்கு போனாலும் சரி, லட்சமா பணம் கொட்டி நிறைய ஆசிரமத்துக்கு போய் அங்க தியானம் பண்ணிட்டாலும் சரி, இல்ல அரசியலுக்கு போய் கண்ணா பின்னான்னு பேசினாலும் சரி, சம்பந்தம் இல்லாம காசை வாரி இறைச்சாலும் சரி, அந்த நிம்மதி நமக்கு கிடைக்காது. அந்த நிம்மதி நமக்கு கிடைக்காது. அப்ப நிம்மதியை தேடி போறவங்க எல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது ஆத்ம விசாரணை அப்படின்னு சொல்லக்கூடியது. நமக்குள் நாமே எழுப்புகின்ற கேள்வி, அதற்காக கிடைக்கின்ற பதிலுக்காக காத்திருக்க வேண்டும். கிடைத்துவிடும். உங்களுடைய நோக்கம் ரொம்ப புனிதமானதா இருந்தா ஆத்மா அதை எடுத்து சொல்லணும். இந்த நோக்கத்துக்கு தான் நீ வந்திருக்க அப்படிங்கறத எடுத்து சொல்லிடும். அப்ப அதை நோக்கி நாம் பயணிக்கலாம். ரொம்ப அற்புதமான பயணமா இருக்கும் அப்படின்னா அது நீங்க சந்தேகம் கொள்ள வேண்டும். அடியேன் இன்னுமே விருப்பப்பட்டு கேட்கின்ற ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இன்றளவுமே தமிழ் மொழி அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்தது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அடியேன் சொல்றது தமிழ் மொழி மட்டும்தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லல, எல்லா மொழிகளுமே உயர்ந்தது. இருந்தாலும் தமிழ் அப்படிங்கிறது ஒரு மந்திர மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றளவும் தமிழை காப்போம் அப்படின்னு சொல்லாதவங்க ஆளே கிடையாது. ஆனா அதை காக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணுங்கிறதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? அதையெல்லாம் செய்கிறார்களா, செய்கிறோமா அப்படின்னா நீண்ட காலத்திற்கு அது ஒத்து வருமா அப்படின்னு தெரியல. நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய ஆன்மீக புத்தகங்கள் இருக்கு இல்லையா, நம்ம மார்க்கத்துல நமக்கு கொடுத்துட்டு போன புத்தகங்கள் நிறைய இருக்கும். இலக்கியங்கள், பக்தி இலக்கியம் நிறைய இருக்கும். இந்த மாதிரி நீங்க எந்த இலக்கியம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை கொஞ்சம் கொடுத்து படிக்க சொல்லுங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, தமிழ் மொழி எங்கு வாழ்கிறது அப்படின்னா பெரும்பாலும் பக்தி இலக்கியங்கள்ல அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கு. எப்ப நம்ம தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் குறைகிறார்களோ அப்போதே தமிழும் மெல்ல மெல்ல மறைந்து போகும் அப்படின்னா மாற்று கருத்தே இல்லை. இந்த தமிழ் அப்படியே படிப்படியா அந்த பரிணாம வளர்ச்சியை நீங்க எடுத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த பக்தி இலக்கியத்துக்கு முக்கியம் கொடுத்து அப்படியே அந்த தமிழை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இடையில நிறைய இலக்கியங்கள் வந்திருக்கும். ஆனா காலம் தொட்டு இன்றளவும் மக்களிடையே பேச்சு பொருளாக
அது இன்னும் ஒரு வழக்கத்திலே இருக்கு அப்படின்னா இந்த பக்தி இலக்கியங்கள் பெரும்பாலும் ஆங்காங்கே பரவலா இன்னைக்கு இருக்கிறதன் காரணமாகத்தான் தமிழ் மொழி இன்னும் அதன் இளமை மாறாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. பக்தி இலக்கியத்தை மட்டும் அறியும் சொல்லல, பக்தி இலக்கியமும் அதில் ஒன்று. ஏன்னா மற்ற இலக்கியங்களை படிப்பவர்களின் எண்ணிக்கை ரொம்ப சொற்பம், ரொம்ப சொற்பம். இன்னைக்கு பாட திட்டத்துல தமிழை எடுத்து படிக்கிறதுனா அப்படியே குளிர்ஜுற மாதிரி நடுங்கிற காலத்துல இன்னும் வருங்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனா பக்தி இலக்கியங்கள் நம்ம பள்ளிகள்ல சொல்லி தருவதில்லை, சில குறிப்பிட்ட பாடப்பிரிவுகள்ல மட்டும்தான் இருக்கு, அங்க மட்டும்தான் படிக்கிறாங்கன்னா அதுவும் குறைய ஆரம்பிச்சதுன்னா நம்ம இலக்கியங்களை எடுத்து படிப்பவர்களின் எண்ணிக்கை குறைஞ்சிடும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வீட்டுல பக்தி இலக்கியங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, குழந்தைகளுக்கு எளிதா புரியக்கூடிய சில புத்தகங்களை வாங்கி வச்சுக்கோங்க. திருவாசகமா இருக்கலாம், தேவாரமா இருக்கலாம், ஆழ்வார்களுடைய பாசுரங்களா இருக்கலாம், எதுவாயினும் சரி தமிழை வளர்க்கக்கூடிய அந்த பாடல்கள், அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த பாடல்களை நமக்கு புரிந்தவாறு குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். நம்ம சொல்லினா அந்த சமூகம் சொல்லிக் கொடுக்குமானா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் யாரும் சொல்லிக் கொடுக்கறதுல இல்லை, எல்லாம் பணம். நீங்க ஒண்ணுதான் உண்மையான அறிவை உங்க குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்ப நமக்கு திருவாசகத்துல என்ன புரியுது சொல்லலாம், தேவாரத்துல என்ன புரியுது சொல்லலாம், அதே போல திருமுறைகளை படித்து படித்து சொல்லலாம், ஆழ்வார்களுடைய பாசுரங்களை எடுத்து பாடி கட்டலாம், அதனுடைய பொருள் நமக்கு புரிந்தவாறு சொல்லலாம். நிறைய இணையதளத்தில் அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க, அவங்களோட கற்பனைக்கு தகுந்த மாதிரி விளக்கம் சொல்லுவாங்க. நீங்க உண்மையான விளக்கம் வேண்டும்னா அந்த உரையாசிரியரை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த மாணிக்க வாசக பெருமானையும் நால்வரையும் மனதில் நினைத்துக் கொண்டு எனக்கு இது பொருள் வேண்டும் அப்படின்னு நினைச்சு நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா அவங்க சொல்லிடுவாங்க. அப்படி அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தாங்க, ரொம்ப முக்கியம். தமிழ் அடுத்த தலைமுறைக்கு படித்தான் போகும், வேற வழி இல்லை. அப்படி போகும்போதுதான் அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு போகும்போது ஒரு இன்னும் இளமையான வயதுடனே அது கடந்து போகும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். நம்ம அடுத்த தலைமுறைக்கும் தமிழை கொண்டு செல்வோம். திருவாசகத்தின் மூலமாக, தேவாரத்தின் மூலமாக, பாசுரங்கள் மூலமாக அதை அடுத்த தலைமுறைக்கு பயணிக்க செய்ய வேண்டிய கடமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. என்னைக்கு இந்த சமூகத்தினுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்கிறதோ, இந்த தர்ம மக்களுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதும் தமிழ் மெதுவாக செய்ய ஆரம்பிச்சிடும். பல படையெடுப்புகளையும் தாண்டி, பல ஆக்கிரமிப்புகளையும் தாண்டி இன்றளவும் நமது தர்மம் அப்படி நிலைத்து நிற்கிறது அப்படின்னா நம்ம அந்த தர்மத்தின் மீது கொண்ட நம்பிக்கை, அந்த தர்மத்தின் மீது கொண்ட பிடிப்பு. ஏன்னா இந்த தர்மம் நிறைய விஷயங்களை பத்தி சொல்லும். நம்ம அதுக்காக மற்ற தர்மங்களை குறைச்சு பேசல, எல்லாமே உயர்வானதுதான். ஏன்னா அந்த பகுதி மக்கள் வாழ்ந்த பகுதிக்கு ஏற்றார் போல, அங்கு நிலவக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏற்றார் போல நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லி இருந்திருப்பாங்க. இங்க பாரத பூமியில இது ஆன்மீக பூமி அப்படின்னே சொல்லுவாங்க. எல்லாருமே அறிவியல் கண்டுபிடிப்புகள் அப்படி இப்படின்னு ஓடின சமயத்துல அகத்தேடலுக்குள்ள போன முதல் சமூகம் நம்ம தான் இருந்திருக்கும். அக வழிபாடு அப்படிங்கிறது, உன்னுள் தேடு அப்படின்னு சொன்ன அந்த பெரும் சமூகம் நமது. அப்படி தேடி அது மூலமா பல வெற்றி கண்டு பிறவா நிலையை அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னாலும் அதை நிறைய நம்மளால பார்க்க முடியும், நிறைய விஷயங்கள்ல கேள்விப்பட முடியும். அப்படிப்பட்ட அருமையான இந்த தமிழ் சமூகத்திலே வந்துவிட்டு தமிழை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லாமல் விட்டுவிட்டால் அது நாம் நமது தர்மத்திற்கு செய்கின்ற இழைக்கின்ற தவறாக ஆகிவிடும். மனதிலே நினைநிறுத்திக் கொள்ளுங்கள். கட்டாயமா அகத்தேடல் அப்படிங்கிறது அவசியம். நம்முள் அகத்தேடலில் நாம் ஈடுபடும் போது நிம்மதிங்கிறது அங்குதான் உறைந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கங்க. சிவாய நமः.